பிடியதன் உருவுமை குலமிகு கரியுறு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதம் ஏற்கனவே கடந்த 6 மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சநாயனத்துல பிறக்கின்றது ஆடி மாதம். தட்சநாயனம் என்றால் தெற்கு, அதனாலதான் தெற்கிலிருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது. அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடக ராசியில பிறக்கின்றது. முதல் நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு, 2ஆம் நாள் வெள்ளி வந்துடுது. அப்ப இந்த மாதத்துல 5 வெள்ளி, நேயர்களுக்கு 5 வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம், பெண்களுக்கு உரிய மாதம். அடுத்த ஆடி 23 வரலட்சுமி நோன்பு. மங்கையர்கள் பெண்டீர்கள் அவங்கவுங்க குடும்பத்துல வீட்டுல போய் கோயில போய் செய்யணும், பெரிய பெரிய கோயில போய் செய்யணும், பெரிய பெரிய திருத்தலத்துல செய்யணும்லாம் தேவையில்லை. 6 விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு 6 விளக்கு ஏத்துங்க. பீர் நெய் தீபம் ஏத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பாள் வழிபாட வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. தேட வேண்டாம், ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க, சும்மா ஒரு பால் பாயாசம், ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அம்பால நல்ல மானசீகமா வழிபடுங்க. அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி. ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான். அம்மி பறக்கிறதுக்கு இங்க முக்கியம் இல்லை, நம்ம மனசை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? கங்கை, சிந்து கங்கை பிரம்மபுத்திரா. அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு, என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவேரிக்கு போகணும், என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கங்கைக்கு போறோம். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம். அடுத்து நம் காண்பது கடகராசி. அப்பா, கடகம். கரும்பினும் இனிமையான சொல்லுடையாள் என் அன்னை, கரும்பினும் இனிமையான சொல்லுடையாள் என் அன்னை. ஏன்னா அந்த இடம் அவளுக்கு உரியது. இந்த மாதம் ஆடிக்கு உரியது, இந்த மாதம் கடகத்துக்கு உரியது. இந்த மாதம் அனைத்தையும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இருக்கக்கூடிய அனைத்து சிவரூபமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். ஏன்னா பழைய காலத்துல, கடந்த காலத்துல, மிக மிக கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு லாபம்ங்கிற அந்த வார்த்தையே தெரியாத நேயர்கள் நீங்க. லாபம்ங்கிற வார்த்தையே தெரியாது. நட்டமும் நஷ்டமும் கஷ்டமும் பலவீனமும் இதுதான் தெரியும். கஷ்ட நஷ்டம் பலவீனம் அத்தனைக்கு சொந்தக்காரராக இருந்தீங்க. ஆனா இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில இருந்து அஷ்டமத்து சனி விலகி இப்போது கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீர்கள். ஆக கடகராசி நேயர்களுக்கு உங்க அம்மா உங்க வீட்டிலே இருக்காரு, சந்திரன் உங்க வீட்டுல இருக்காரு. அப்ப கடகராசிக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? உச்ச வீடு சுக்கிரன் வீட்டுல சந்திரன் உச்சம் பெற்றா எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெற்றா அப்படி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் மிக மிக ஒரு யோக பலனை பெற்றவர்கள் இந்த ஆடி மாசம். அதுக்காக விருச்சிக ராசியில நீச்சம்னா எனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படி கேட்கறதா? கடகத்துல ஆட்சி பெற்றாலும் ஒண்ணும் இல்லையா? உச்சமோ ஆட்சியோ வர்க்கத்துமோ பணபரமோ திக்பலமோ வர்க்கத்தும பலமோ எந்த பலம் பெற்றிருந்தாலும் தசா புத்தி உங்களுக்கு முதுகெலும்பு, தசா புத்தி உங்களுக்கு உயிரோட்டம், தசா புத்தி உங்களுக்கு வெள்ளோட்டம், தசா புத்தி உங்களை இழுத்து செல்வது, தசா புத்தி உங்க முன்னேற்றத்தை பாதையை திசை திருப்பி விடுவது. அப்ப கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு செழிப்பான மாதம், கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு வலுவான மாதம், கடகத்திற்கு இந்த மாதம் ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மாதம். செஞ்சே ஆகணும்டா, பல நாள் ஐயா சொன்னாங்கடா கஷ்டம்னு, ஆனா இப்ப நல்லா சொல்லியிருக்காங்கடா, அப்ப இந்த மாசத்துலயாவது ஒரு நாள் நடக்கும். ஒரு மாசம் தானே, 30 நாள் தானே. அப்போ 9 மாசத்துக்கு நமக்கு எல்லாம் நடக்கணும். அப்ப என்ன கும்பிடணும்? அவளுக்கு உரிய அந்த ஆடி மாதத்துக்குரிய அன்னையை. அதை கும்பிட்றதுக்கு முன்னாடி என்ன தொழில், டெக்ஸ்டைல்ஸை பண்ணுங்க,
வியாபாரத்தை எடுங்க, அரிசி எடுங்க, வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருள் எடுங்க, முத்து எடுங்க, கடல் சம்பந்தப்பட்ட பொருள், மீன் சம்பந்தப்பட்ட பொருள், நீர் சம்பந்த பொருள் அனைத்தும், நீர் சம்பந்தப்பட்ட பொருள் அனைத்தையும் எடுங்க. நல்ல ஒரு வலுவான தன்மை கொடுக்கும். நல்ல திறமையை வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட பொருளை எடுத்துக்கிட்டு அப்ப அதே சமயத்துல சூரிய திசையில சந்திர புத்தி, சூரியனும் உங்க வீட்டுல தான் இருக்காரு, சந்திரன் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. அப்ப என்ன நடக்குது? உச்சத்துல இருக்காருல்ல. அப்ப சூரிய திசையில சந்திர புத்தி நடந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒழிக்கிறது. அங்க உங்களுக்கு பாம்பு சம்பந்தப்பட்டது வரலையே, அங்கே சாயக்கிரகங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? அதுதானே முக்கியம். அப்போ கண்டிப்பாக ஆடி மாசத்துல சூரியன் இங்க இருக்காரு, இன்னும் சந்திரன் வந்துட்டா, இப்ப சந்திரன் வரப்போறாரு, அமாவாசைக்கு வரப்போறாரு, பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசைக்கு வரப்போறாரு. அப்படி வரும்போது அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். கடகராசினியருக்கு உங்களுக்கு மட்டுக்குரிய உங்களுக்குரிய தொழில், அம்பிகைக்குரிய தொழில். அப்ப கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல எல்லா விதமான நற்பலங்களையும் தேடி கொடுக்கக்கூடிய இடம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கண்டிப்பாக புனர்பூசம் குருவா இருக்கக்கூடிய அம்பிகை, ஒரே ஒரு அம்பிகை தமிழ்நாட்டில் அகிலாண்டேஸ்வரி. எல்லா இடத்திலையும் கணவனாக, எல்லா இடத்திலையும் வேண்டுதலுக்காக, எல்லா இடத்திலையும் மிகப்பெரிய இறைவனாக வழிபடுகின்றாள். ஆனால் திருவானைக்காவல் மட்டும் குருவாக வழிபடுகின்றார் தன் கணவனை. அப்ப அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரக்காரங்க திருமணம் நடக்கலையா, புத்திரபாக்கியம் இல்லையா, முழுக்க பரிகார ஸ்தலம் திருவானைக்காவல். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கு போங்க. சிறிசக்கரமும் சிவசக்கரமும் சூடப்பட்டவள், சிறிசக்கரமும் சிவசக்கரமும் சூடப்பட்டவள், திருவானைக்கால் காவிரியால் சூழப்பட்டவள். அந்த அம்பிகையில் வெள்ளி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. காலையில் மகாலட்சுமி, மதியம் பார்வதி தேவி, இரவில் சரஸ்வதி. இந்த மாதிரி 3 சிவரூபமா இருக்கிறார். அப்ப அவ அங்க இருக்கிறது அகிலாண்டீஸ்வரி இல்ல, சிவரூபமா இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது, ஒரு வெள்ளிக்கிழமையாவது வருஷத்துல ஆடி மாசம் நினைச்சா அகிலாண்டீஸ்வரி வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை போ. லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க, லலிதா சஹஸ்ரநாமத்தை படிங்க. நல்ல அட்சரம் அகிலாண்டீஸ்வரி அட்சரம், அகிலாண்டீஸ்வரி அட்சரத்தை படிங்க. அப்படியெல்லாம் படிச்சு வந்தா ஆடி மாசத்துல இந்த அஷ்டமத்து சனி விலகி உங்களுக்கு ஒரு நல்ல சுப மாசமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா அது மட்டும் இல்லைங்க, வாராகியே விடாதீங்க. ஆயில்லி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வாராகியே விடாதீங்க. ஏன்னா அம்பாளுக்குரிய மாசத்துல இருக்கிறதுனால வாராகிய நிச்சயமாக நல்ல முறைப்படணும். அதுக்கடுத்து பூசம், பூசத்துல இருக்கிறவங்களும் நிச்சயமாக வைத்தீஸ்வரர் கோவில், தையல் நாயகி, அருள்மிகு தையல் நாயகி சமேதா இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் ஒரு முறை சென்றுவாங்க. அப்படிதான் சென்று வந்தா நிச்சயமாக இந்த மாசத்துல கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு இந்த மாசத்துலயே அடுத்த மாசம் உங்க வீட்டுக்கு குரு வேற வர்றாரு, குரு அதிசாரத்துல வர்றாரு. அதுக்குள்ளாக பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து அல்ல.